Hi, welcome to my channel. This is Kausar Vice. நாம இந்த வீடியோல பெட்டி கேஷ் புக் எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஓகே, ஆல்ரெடி நாம சிங்கிள் காலம், டபுள் காலம், ட்ரிபிள் காலம் கேஷ் புக் எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்த்துட்டோம். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, தேவைப்படுறவங்க பாருங்க. அண்ட் இந்த வீடியோல நாம டூ டைப்ஸ் ஆஃப் பெட்டி கேஷ் புக், அதாவது சிம்பிள் பெட்டி கேஷ் புக், நம்பர் 2 அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக் எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்க போறோம். Now let's get into the video. See, before we see the problem, first let us try to understand what is petty cash book. Okay, see, petty cash book na enna? Petty cash book is the book which is used for the purpose of recording expenses involving small amounts. Okay, so generally cash book எப்படி prepare பண்ணனும் நமக்கு நல்லாவே தெரியும். Okay, all receipts and payments will be recorded in the cash book. But in the petty cash book எதுக்காக maintain பண்ணுவாங்கன்னா to record the petty transactions, அதாவது small transactions இருக்கும் இல்லையா. For example, telephone charges, bus charges, auto charges. Okay, இந்த மாதிரி day to day transactionsல petty transactions இருக்கும் இல்லையா, small transactions, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்காக தான் நம்ம petty cash book மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே, சோ இந்த petty cash book ரெண்டு விதமா ப்ரிப்பேர் பண்ணலாம். நம்பர் 1 சிம்பிள் petty cash book, நம்பர் 2 அனலிட்டிக்கல் petty cash book. இது ரெண்டுமே நம்ம நியூமெரிக்கல் ப்ராப்ளமோட பார்க்க போறோம் for better understanding. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். See, இங்க நம்ம சிம்பிள் பெட்டி கேஷ் புக் ஃபார்மேட் பார்க்க போறோம். ஓகே, சோ ஜெனரலா நார்மல் கேஷ் புக் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம்? T ஃபார்மேட்ல இருக்கும் இல்லையா, அதாவது எல்லா ரிசிப்ட்டுமே பாத்தீங்கன்னா டெபிட் சைடுல போடுவோம், எல்லா பேமெண்ட்ஸும் கிரெடிட் சைடுல போடுவோம். ஓகே, ஆனா பெட்டி கேஷ் புக் அப்படி கிடையாது. இங்க எப்படி இருக்கும்னா டெபிட் அண்ட் கிரெடிட் மாதிரி இல்லாம இங்க வந்து எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே நம்ம ஒரே பர்டிகுலர் காலம்ல தான் போட போறோம். எல்லா டிரான்சாக்ஷனோட டேட்டும் ஒரே காலம்ல தான் போட போறோம். ஓகே, சோ சேம் காலம் ஃபார் ரிசிப்ட் as well as பேமெண்ட், எல்லாமே ஒரே பர்டிகுலர் காலம் டேட்ல தான் போட போறோம். ஆனா அமௌண்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம், தனியா பிரிச்சு போட போறோம். நமக்கு வர ரிசிப்ட் வந்து இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போடுவோம், அமௌண்ட் ரிசீவ்டு காலம்ல போடுவோம். நம்ம கொடுக்குற பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அமௌண்ட் பெய்டு காலம்ல என்டர் பண்ண போறோம், ஃபைனலா டோட்டல் பண்ண போறோம். ஓகே, இங்க ஃபார்மேட்ல நமக்கு அமௌண்ட் ரிசீவ்டு இருக்கு, லெட்ஜர் ஃபோலியோ, இதெல்லாம் வந்து நம்பர்ஸ், அந்த டிரான்சாக்ஷன்ஸோட டீடைல்ஸ்க்காக லெட்ஜர் ஃபோலியோ, கேஷ் புக் ஃபோலியோ. ஓகே, டேட் பர்டிகுலர்ஸ் காமனா போட போறோம். அதே மாதிரி இந்த சைடும் பாத்தீங்கன்னா லெட்ஜர் ஃபோலியோ, வவுச்சர் நம்பர், அமௌண்ட் பெய்டு காலம். ஓகே, இப்போ நம்ம சம பார்க்கலாம். See the problem. From the following information, prepare a simple petty cash book for the month of April 2025. Date particulars. So 2025 April 1, received 5,000 from chief cashier for petty cash book. நான் சொன்னேன் இல்லைங்களா, so petty cash bookங்கிறது which is maintained by petty cashier. Okay, அப்போ chief cashier கிட்ட இருந்து இந்த petty cashier amount receive பண்ணுவாரு. How much? 5,000 rupees. So இத வச்சு தான் இந்த எல்லா ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸ்க்கான பேமெண்ட்டும் பண்ணுவாரு. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காரு. Look at the second one. April 2nd, bought postage stamp 100 rupees and then paid telephone charges 300, paid bus fare 150, purchased stationery for office use 1000 rupees, paid for cartage 600, paid for sundries 200. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டே டு டே டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஸ்மால் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, இது எல்லாமே எங்க என்டர் பண்ண போறோம்? சிம்பிள் பெட்டி கேஷ் புக்ல என்டர் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் see the solution. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க. On April 1st, received 5,000 from chief cashier for petty cash. அதாவது petty cash டிரான்சாக்ஷனுக்காக கேஷியர் கிட்ட இருந்து 5,000 ரிசீவ் பண்ணிருக்கோம். ஓகே, இது எங்க போடுவோம்? See the solution. So இங்க to cash account போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல அமௌண்ட் ரிசீவ்டு காலம்ல போட போறோம். ஏன்னா இது நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம் 5,000. இந்த 5,000 இருந்துதான் இந்த ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பே பண்ண போறோம். ஓகே, சோ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம அமௌண்ட் ரிசீவ்டு காலம்ல போட்டுட்டோம். ஓகே, என்னன்னு போட்டிருக்கோம்? to cash account போட்டு இங்க அமௌண்ட் ரிசீவ் காலம்ல என்டர் பண்ணியாச்சு. Look at the second transaction. On 2nd April, bought postage stamp for rupees 100. ஓகே, சோ என்ன பண்ணிருக்கோம்? postage stamp வாங்கியிருக்கோம், அப்ப இது பேமெண்ட்ல போடுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்க, paid telephone charges 300 rupees. சோ இதுவும் பேமெண்ட் தான், அப்ப by telephone charges னு போடுவோம். அடுத்தது paid bus fare. See, the bus fare, auto fare இதெல்லாமே வந்து traveling expense இல்லையா, அப்ப காமனா நீங்க traveling expense வந்து என்டர் பண்ணிடலாம். அடுத்தது purchase stationery for office use. சோ ஸ்டேஷனரியும் பேமெண்ட் தான். Then paid for cartage. சோ இதுவும் வந்து goods transmit பண்றதுக்காக நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன், இதுவும் பேமெண்ட். அடுத்தது paid for sundries. சன்ரைஸ்னா என்னன்னா இதர செலவுகள் சொல்லுவோம் இல்லையா, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்ஸ்.
அதெல்லாம் sundry expenses சொல்லுவோம். So these are the payments made out of 5,000 rupees which we received from chief cashier. இது எல்லாமே இப்ப payment இல்லையா? See the solution. By postage stamp, by telephone charges, by traveling expense, by stationery, by cartage, by sundries. Okay. So எல்லா expenses போட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறோம்? Total பண்ண போறோம் to find out the balancing figure. See, total receipt எவ்வளோ? 5,000 rupees. So enter 5,000 here. அதே 5,000 இங்க போட்டுடுங்க. இப்போ நீங்க transaction எல்லாமே total பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,350 வரும். Okay. அப்போ balancing figure எவ்வளோ? 2,350 minus 5,000. You will be getting 2,650 balance. Okay. என்னென்ன போடுவோம்னா யூஸ்வலா இந்த மந்த் எண்ட் தான் பேலன்ஸ் பண்ணுவோம். அப்போ 30th ஏப்ரல். அப்போ பை பேலன்ஸ் கேரி டவுன் போடுவோம். ஓகே, இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ் ஏப்ரல் மந்தோடைய. ஸோ இந்த க்ளோசிங் பேலன்ஸ் தான் நெக்ஸ்ட் மந்தோடைய ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட் மந்த்னா என்ன? ஏப்ரலுக்கு அடுத்தது மே இல்லையா? ஸோ மே ஃபர்ஸ்ட் அன்னைக்கு இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். அப்ப என்னன்னு போடுவோம்? டு பேலன்ஸ் brought down போடுவோம். ஸோ எங்க இருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ்? ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் இங்க இருக்கும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் நமக்கு இந்த அமௌண்ட் ரிசீவ்டு காலம்ல என்டர் பண்ண போறோம். How much? 2,650. Okay. So this is the way to prepare simple petty cash book. Okay. இப்போ நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்க போறோம். அதாவது அனலிட்டிக்கல் petty cash book prepare பண்றது பார்க்க போறோம். Okay. Let us see the problem. See the second model. Prepare an analytical petty cash book on the impressed system from the following. See, analytical petty cash னா என்ன அப்படின்னா, see the format. இங்க நமக்கு சிம்பிள் petty cash book மாதிரியே தான் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ரிசிப்ட் போட்டுப்போம் அண்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல பேமெண்ட் போடுவோம். ஓகே, ஸோ எல்லா டிரான்சாக்ஷனுமே ஒரே காலம்ல டேட் போட போறோம், ஒரே காலம்ல பர்டிகுலர்ஸ் போட போறோம். ஸோ ரிசிப்டா இருந்தா 2ன்னு போடுவோம், பேமெண்டா இருந்தா பைன்னு போடுவோம். அதே தான். பட் இங்க என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா, இங்க எல்லா பேமெண்ட்ஸும் ஒரே காலம்ல போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பேமெண்ட்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? குரூப் பண்ண போறோம். அதாவது எத்தனை வாட்டி நம்ம போஸ்டேஜ் பே பண்ணிருக்கோம், ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ்லாம் நம்ம தனியா வந்து ஒரு காலம்ல என்டர் பண்ணுவோம். அதே மாதிரி டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் எத்தனை வாட்டி நடந்திருக்கோ அதெல்லாம் தனியா எடுத்து டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் காலம் நம்ம என்டர் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட்லயும் என்டர் பண்ணுவோம், அட் த சேம் டைம் ஸ்பெசிபிக்கான காலம் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம் டு ஃபைண்ட் அவுட் தி டோட்டல் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஃபார் தட் பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ். அதாவது டிராவலிங்க்கு மட்டும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், வேஜஸ்க்கு மட்டும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்காக we need this type of cash book. Okay, இதுதான் analytical petty cash book. Okay, இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாம். See the problem. Prepare an analytical petty cash book on the impress system from the following. இங்க நமக்கு impress systemனு கொடுத்திருக்கா. அப்ப நீங்க கேட்கலாம், what is the meaning of impress system? இது என்னங்கறத நம்ம இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் பார்க்கும்போது ஃபைனலா வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, now see the transactions. On April 1st received 5,000 for petty cash. Okay, இந்த petty transactionsக்காக we have received 5,000 from petty cashier. இது எங்க போடுவோம்? நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போடுவோம், ரிசிப்ட் காலம்ல போடுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பெய்டு ஃபார் போஸ்டேஜ் 200. அதுக்கப்புறம் பெய்டு ஃபார் பஸ் ஃபேர். பஸ் ஃபேர் என்னன்னு போடுவோம்? நம்ம டிராவலிங் எக்ஸ்பென்ஸ்ல போட்டுருவோம் 120. அண்ட் தென் பெய்டு வேஜஸ், how much? 500 rupees. அண்ட் தென் பெய்டு ஆட்டோ சார்ஜஸ். ஸோ ஆட்டோ சார்ஜஸ் பஸ் ஃபேர் எல்லாமே சேம் கேட்டகரி தான். என்னன்னு போடுவோம்? டிராவலிங் எக்ஸ்பென்ஸ்ல போட்டுருவோம். அண்ட் தென் பெய்டு கார்டேஜ். ஸோ கார்டேஜ் வந்து டிரான்ஸ்போர்ட் தான், பட் இது கூட்ஸ் கொண்டு போறதுக்கானது. So we have to separately maintain this transaction. அடுத்து paid for postage. So postage ஏற்கனவே இருக்கு, அந்த காலம்ல தான் இந்த transaction நம்ம என்டர் பண்ண போறோம். And then paid for stationery. So separate column open பண்ணிக்கணும். And then paid for refreshment. இதுக்கும் separate column. And then paid for telephone charges. ஆமா. So telephone charges க்கும் separate column. Paid for stationery. So ஏற்கனவே stationery இருக்கு இல்லையா, அதே காலம்ல தான் இந்த transaction நம்ம என்டர் பண்ண போறோம். And then paid for bus fare. ஸோ ஏற்கனவே நமக்கு இருக்கு இல்லையா டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் காலம், அங்கதான் நம்ம பஸ் ஃபேரும் போட போறோம், ஆட்டோ சார்ஜஸும் போட போறோம், இந்த பஸ் ஃபேரும் போட போறோம். ஓகே, நவ் see the solution. இது வந்து அனலிட்டிக்கல் பெட்டி கேஷ் புக். ஓகே, ஸோ இங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா டோட்டல் அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் த கேஷியர். ஸோ பெட்டி கேஷியருக்கு மெயின் கேஷியர் கிட்ட எவ்வளவு அமௌண்ட் ரிசீவ் பண்ணிருக்காரு? 2 கேஷ் 5,000 rupees. ஸோ ரிசிப்ட் காலம்ல போட்டாச்சு. ஓகே, இப்போ எல்லா பேமெண்ட்ஸும் நம்ம என்டர் பண்ணிட்டோம். அந்த எல்லா பேமெண்ட்ஸ்க்கான அமௌண்ட்டும் வந்து டோட்டல் பேமெண்ட் காலம்ல நம்ம என்டர் பண்ணிட்டோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பை போஸ்டேஜ் 200, பை டிராவலிங் எக்ஸ்பென்ஸ். ஓகே, ஸோ எல்லாம் அந்த ஆட்டோ ஃபேர் பஸ் ஃபேர் இது எல்லாமே நம்ம வந்து காமனா டிராவலிங் எக்ஸ்பென்ஸ்ங்கிற ஒரு நேம்ல நம்ம காயின் பண்ணிட்டோம். ஓகே, 120 வேஜஸ்
டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், கார்டேஜ் இது எல்லாமே நம்ம பேமெண்ட்ல போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கு we need to have a separate column. அதாவது எல்லா போஸ்டேஜுமே நம்ம செப்பரேட்டா ஒரே காலம்ல நம்ம போட போறோம். அதே மாதிரி டிராவலிங் எக்ஸ்பென்ஸுக்கு நமக்கு செப்பரேட்டா ஒரு லெஜர் மாதிரி ஒரு செப்பரேட்டா ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த காலம்ல நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே என்டர் பண்ணணும். அட் த சேம் டைம் அதுக்கான பர்டிகுலர் காலம்லயும் நம்ம என்டர் பண்ண போறோம். ஓகே, பாருங்க, போஸ்டேஜ்ல போட்டோம். அண்ட் தென் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் 120 அகைன் இந்த காலம்ல. தென் வேஜஸ் 500 அகைன் வேஜஸ் காலம்ல. டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் 75 அகைன் டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் காலம். கார்டேஜ் 250 so cartage column. Then postage 225 postage column. Stationery 400 stationery column. Refreshment 500 refreshment column. And telephone charges 700 telephone charges column. And stationery again 230 so stationery column again நம்ம enter பண்றோம். Again traveling expense 80 rupees. So ஏற்கனவே enter பண்ணிருக்கோம் அதே காலம்ல 80 rupees. So இந்த மாதிரி பேமெண்ட் காலம்ல என்டர் பண்ணுவோம். ஸ்பெசிபிக்கா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா நம்ம தனியா காலம் இருக்கும், அங்கேயும் நம்ம என்டர் பண்ணுவோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண போறோம். பேலன்ஸ் பண்ணும்போது டோட்டல் ரிசிப்ட் 5000, ஆனா டோட்டல் பேமெண்ட் நீங்க டோட்டல் பண்ணி பாத்தீங்கன்னா 3280 வரும். ஓகே, அப்போ 3280 5000ல மைனஸ் பண்ணா பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு, 1720. அப்போ பை பேலன்ஸ் கேரிட் ஆன். யூசுவலா இந்த பேலன்சிங் ஃபிகர்ல எப்போ கண்டுபிடிப்போம்னா அட் தி எண்ட் ஆஃப் த மந்த் தான். ஓகே, ஸோ 30th ஏப்ரல் எவ்வளவு பேலன்சிங் ஃபிகர் கையில இருக்கு, 1720 இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு, 3280 ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. இப்ப நம்ம என்ன பண்ணோம், தனித்தனி காலம்ல நம்ம டோட்டல் பண்ணி பார்க்க போறோம். போஸ்டேஜ் மட்டும் எவ்வளவு 425. அடுத்து டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், இதே மாதிரி எல்லா எக்ஸ்பென்ஸுமே தனித்தனியா டோட்டல் பண்ணிட்டோம். இது டோட்டல் காலம், இது இண்டிவிஜுவல் காலம். ஓகே, இப்போ நம்ம பேலன்சிங் ஃபிகர் எவ்வளவு, க்ளோசிங் பேலன்ஸ் 1720 and this will be the opening balance for the next month. next month na என்ன, May 1st. again two balance brought down. இது closing balance, இது opening balance. அப்போ opening balance எங்க இருக்கும்னா receipt columnல இருக்கும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா they are maintaining impressed system. impressed systemனா என்னன்னா every month the petty cashier will be having same balance. இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா opening balance எவ்வளவு இருக்கு, 1720 இருக்கு. ஆனா போன மாசம் எவ்வளவு பேலன்ஸ் இருந்தது, ஸ்டார்டிங்ல 5000. இப்போ ஷார்டேஜா இருக்கா, எவ்வளவு ஷார்டேஜா இருக்குன்னா 3280 ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அந்த அமௌண்ட்டை ரீஇம்பர்ஸ் பண்ணுவாங்க. ரீஇம்பர்ஸ்னா திருப்பி கொடுத்துருவாங்க. அப்ப திருப்பி கொடுத்துட்டாங்கன்னா அகைன் கேஷியருக்கு இந்த மந்த் கையில எவ்வளவு இருக்கும், 5000 இருக்கும். இதுதான் வந்து பிக்சட் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு பேரு தான் இம்ப்ரெஸ் சிஸ்டம். ஓகே, இப்போ 5000 ஆகணும்னா எவ்வளவு வேணும், எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம் அதே அமௌண்ட் தான் 3280. இது வந்து சேம் டேட்ல இவருக்கு அகைன் திரும்ப கிடைக்கும். யார்கிட்ட இருந்து, கேஷியர் கிட்ட இருந்து பெட்டி கேஷியருக்கு வரும். அப்போ டு கேஷ் அக்கௌண்ட். how much, 3280. இப்ப பேலன்ஸ் எவ்வளவு ஆச்சு பாருங்க, டோட்டல் 5000. இப்ப மே மந்த்துக்கான எல்லா பேமெண்ட்ஸும் நம்ம இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒருவேளை சம்ல இம்ப்ரெஸ் சிஸ்டம் அப்படிங்கிற வேர்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இப்போ பேலன்சிங் பே கண்டுபிடிச்சோம் இல்லையா 1720, இந்த பேலன்ஸை நம்ம அப்படியே இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் as ஓப்பனிங் பேலன்ஸ். டு பேலன்ஸ் brought down 1720 போட்டு அதோட சம்ம நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். தட்ஸ் ஆல். ஓகே, பட் இம்ப்ரெஸ் சிஸ்டம்னா மட்டும்தான் இந்த டோட்டல் அமௌண்ட் ரீஇம்பர்ஸ் பண்ண மாதிரி நம்ம டு கேஷ்னு போட்டு அதே அமௌண்ட்டை நீங்க என்டர் பண்ணா you will be getting again 5000 rupees. Okay, so this is the way to prepare analytical petty cash book according to Impress system. Okay, and please check the description box for more collections. And இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா please like பண்ணி கமெண்ட் பண்ணுங்க and subscribe பண்ணி ஷேர் பண்ணுங்க. See you in the next video. Thank you.